ஆரோக்கியமான முறையில் முருங்கீரை சூப் செய்யலாம் வாங்க. அதுக்கு 2 கொத்து முருங்கீரை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 1 எடுத்து தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் தோல் உரித்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, அது கூட நம்ம சேர்த்து பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிஞ்சு வரட்டும். அரைச்சி வச்ச விழுதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட முருங்கைக்கீரை இலையை போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேகணும். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. கடைசியாக நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான முருங்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க, சளி தொல்லை இருக்கவங்க அடிக்கடி இந்த சூப்பு குடிச்சிட்டு வரதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.